உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரா சொல்லுங்க சார். இப்ப நான் என்ன வேலை செய்யணும்? ஏன் இப்படி பேசுற ராதா? வேற எப்படி பேசுறது? இந்த ஒரு உறவு தானே நமக்குள்ள மிச்சம் இருக்கு. குஷி குஷி விளையாடினது போதும். போய் முதல்ல முகம் கை காலை கழுவிட்டு வா. அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும்ல. இன்னும் நீ ஹோம்ஒர்க் வேற எழுத வேண்டியிருக்கு. விளையாடினது போதும், கிளம்பு. ராமா சொன்னால சாயந்தரம் 2 பேரும் சேர்ந்து படிக்கலான்னு. சோ நோ சீட்டிங். நான் அவ வர வரைக்கும் வெயிட் பண்றேன். சாரிமா, சாயந்தரமா படிக்கிறேன். இந்த பாக்ஸ் இத நான் அம்மா கையில பார்த்தேனே. இந்த பாக்ஸ்ல அப்படி என்ன இருக்கு? குஷி அதுக்கு என்கிட்ட எதுக்கு சாரி சொல்றா? ராமா என்ன சொல்லிருக்கா? வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்தா எப்பவுமே நம்ம குளிச்சிரணும். என்ன லெட்டர்ஸ் இது? அம்மா எதுக்காக இத குஷி கிட்ட கொடுத்தாங்க? இதெல்லாம் எதை பத்தி இருக்கு? நான் டவல் எடுக்கவே மறந்துட்டேன். நான் முதல்ல ஹாரர் மூவிஸ் பார்க்கறத நிறுத்தணும் போல இருக்கே. தேவையில்லாம என்னென்னமோ இமேஜின் பண்றேன். ஒரு செகண்ட் லெட்டர் அப்படியே காத்துல மிதக்குற மாதிரி இருந்துச்சு. குஷி இங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த லெட்டர்ஸை தொடவே கூடாது. அப்புறம் அவ பயந்துருவா. ஆனா இதுல அப்படி என்ன எழுதியிருக்கு? சரி, ஒண்ணு பண்றேன். ஈவினிங் ராதா குஷியோட சேர்ந்து நானும் இதை படிக்கிறேன்.
சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு கொடுக்கணும்? நீ ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? வேற எப்படி பேசணும்? இந்த ஒரு உறவு தானே நமக்குள்ள மிச்சம் இருக்கு. வேற ஒரு உறவு இருந்தது, அதுதான் சீக்கிரம் முடிய போகுதுல்ல. அப்படிலாம் பேசாத. நான் அதை பத்தி தான் உன்கிட்ட. என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என் மேல காதலே இல்லன்னும் போது, என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லன்னும் போது, இந்த விஷயத்துல கூட நீங்க பண்ணிருக்க கூடாது மோனையா. ராதா, அது விஷயம் என்னன்னா, நீ மோனையா நிறுத்துங்க. ஒருவேளை உங்க மனசுல இந்த ராதாவுக்கு இடம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நான் மீராவா மாறி உங்களை நினைச்சுக்கிட்டே என் வாழ்க்கையை வாழ்ந்திருப்பனே. ஆனா நீங்க என் மனசை எப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே மோனையா. ஒரு கடவுள் ஒரு பக்தியோட மனசை உடைச்சிட்டாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ராதா. ராதா, ராதா, கடவுளே கிருஷ்ணா, நான் இது வரைக்கும் எவ்வளவோ பெரிய பெரிய போராட்டங்களை பார்த்திருக்கேன், எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என் மனசுல ஏற்படுற இந்த கஷ்டம், இன்னைக்கு எனக்கு ஏற்படுற இந்த வலி, இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதே இல்லை. ராதா, மோகன் ஐயா, இங்க பாராதா, நீ உள்ளதா இருக்குன்னு எனக்கு தெரியும். கதவை தர. இவளை சமாதானப்படுத்தவே முடியல, பயங்கர கோவத்துல இருக்கா. உள்ள போறதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். முனையா, நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளிய போங்க. இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம். முனையா, அந்த பக்கம் போங்க. ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு, போங்க. அதனாலதான் என்ன பண்றேன்னு கேட்டுக்கிட்டேன். என்ன நான் மேல இருந்து பார்க்க தான் வந்தேன். எல்லா விஷயமும் உங்களுக்கு விளையாட்டா இருக்குல்ல. நீங்க முதல்ல இறங்குங்க. வெளிய போங்க, யாராவது வந்துட போறாங்க. தேவையில்லாம கலாட்டெல்லாம் வேணாம் முனையா, வெளிய போங்க. ஐயா, அத பத்தி ஏன் கவலைப்படுறேன்? நான் இந்த கம்பெனிக்கே எம்டி. யாராவது பார்த்தாங்கன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுவேன், மைண்ட் யுவர் பிசினஸ்னு. ஓகே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.